தாமிரவர்ணி தோன்றது இடம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே சொல்லுவோம் தாமிரவர்ணியை வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவோம், பொதிகை மலையில தோன்றுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது எந்த இடத்துல பர்டிகுலரா தோன்றுது அப்படிங்கக்கூடியதை நம்ம இது வரைக்கும் யாரும் பார்த்துருப்போமா? நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பார்த்த வீடியோவையும் அந்த புகைப்படத்தை தான் நம்ம வந்து இதில் பதிவிட்டு இருக்கிறோம். அது பூங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த தாமிரவர்ணி தோன்றுது. பல நீரூற்றுகள் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல வந்து பூங்குளம் அப்படிங்கிற இடத்துல தோன்றுது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த பூங்குளத்தை நாங்க படம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, பொதிகை மலை உச்சியில அகத்தியர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாங்க வணங்கிட்டு, அந்த அகத்திய பெருமானுக்கு அடிவாரத்துல 2000 அடிக்கு கீழே தான் அந்த பூங்குளம் இருக்கு. அந்த பூங்குளத்துல சின்ன ஒரு குட்டை மாதிரி தான் தாமிரவர்ணி தோன்றக்கூடிய இடம் தெரியும். ஆகா, இந்த சின்ன குட்டையில இருந்தா இவ்வளவு பெரிய தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாங்க படம் எடுக்கிறதுக்கு என் இடுப்புல வந்து கயிறை போட்டு கட்டிக்கிட்டு, வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு, அப்படியே நாங்க உள்ள அங்க இருந்து கவுந்து கிடந்து அந்த படத்தை எடுத்தோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நான் வந்து அதை எடுக்கும்போது தவறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 அடி கீழே விழுந்திருப்பேன். என் கேமரா நான் எல்லாமே சேர்ந்து தாமிரவர்ணியே காணாம போயிருப்போம். என்னோட எலும்பை கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி பயங்கரமும் புனிதமும் நிறைந்த இடம் தான் தாமிரவர்ணி தோன்றக்கூடிய இடம். அந்த புகைப்படத்தை நாங்க எடுத்தோம். அந்த இடத்த தான் இப்ப உங்களுக்கு பதிவிட்டு இருக்கிறோம். இன்னும் தாமிரவர்ணி தோன்றக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே உயிர் காக்கக்கூடிய ஒரு உத்தமான விஷயங்கள் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.